அனைவருக்கும் வணக்கம். நேத்து சட்டப்பேரவையில பயங்கரமான சண்டை, பயங்கரமான ஃபைட்டு. யாருக்கும் முதலமைச்சருக்கும், எதிர்க்கட்சி தலைவருக்கும் இபிஎஸ் அவர்களும், ஸ்டாலின் அவர்களும் வெறித்தனமாக மோதிக்கொண்டார்கள். இல்லையேப்பா நாங்க எதுவும் பார்க்கலையே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விளக்கத்தை தான் பார்த்தோம். இபிஎஸ் அவர்கள் வெறித்தனமா மோதினதை நாங்க பார்க்கலையே அப்படின்னா, ஆமாங்க சாரி டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு வெடிச்ச உடனே செந்தில் சொல்ற மாதிரி கரெக்டா லைவ் கட் ஆயிருச்சுங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா லைவ் கட் ஆயிரும். அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. எப்பயுமே நம்ம 4.5 வருஷமாவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த மாதிரியான இஷ்யூக்கள் இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வெளியே வந்து பிரஸ் மீட்ல இபிஎஸ் அவர்கள் விளக்கமாக சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் என்னெல்லாம் அது உள்ள நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்திங்க. ஒரு பெரிய மனுஷன், ஆமா ரொம்ப பெரிய மனுஷன் தான் திருந்திட்டாப்ல. இப்ப அவர் திருந்திட்டார் அப்படின்னும் போது நம்ம வந்து பப்ளிக்ல சொல்லி அதை வந்து அவரை நம்ம பாராட்டணும் இல்லையா? ஆமா, யாரு அப்படின்னா நம்முடைய செந்தில்வேல், மூத்த பத்திரிகையாளர், மூத்த ஊடகவியலாளர். அப்படிதாங்க போடுறாங்க. அவர் ஏதாச்சும் டிபேட்ல போய் உட்காந்தாருன்னா கீழே மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் அப்படின்னு சொல்லி அவர் திருந்திட்டாரு. என்னன்னா நேத்து தந்தி டிவியில ஒரு விவாதம். அந்த விவாதத்துல இதேதான், இந்த கரூர் விஷயம் சம்பந்தமான விவாதம். வழக்கமாக கேள்வி கணைகளை ஏவுகணைகளை பறக்க விடுவார். பயங்கரமா கையை நீட்டி நீட்டி வெறித்தனமா பேசுவாரு. அது என்னன்னு தெரியலீங்க. இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துல வந்து டம்முன்னு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம், சிபிஐக்கு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு வித பதட்டம் அல்லது வந்து ஒரு விதமான பின்வாங்குதல் அப்படிங்கிறது திமுக தரப்புகிட்ட நம்மளால பார்க்க முடியுது. அதை நேத்து நல்லா தெளிவாவே அந்த தந்தி டிவி விவாதத்துல பார்க்க முடிஞ்சு. செந்தில்வேல் அவர்கள் எதிர்த்தரப்புலாம் பேசிட்டு, செந்தில்வேல் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்கிறாரு. நான் எதுவும் பேச விரும்பல. இல்ல பரவாயில்ல பேசுங்க. இல்ல நான் பேச விரும்பல, கோச்சிக்காதீங்க. நான் வந்து வேணும் என்னை கூப்பிட்டீங்க, அதுக்காக நான் வேணா பார்வையாளராக இப்படி உட்காந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு போயிடுறேன். மற்றபடி நான் பேச விரும்பல. இல்லைங்க பேசுங்க, உங்ககிட்டயும் பாயிண்ட்லாம் வச்சிருப்பீங்களே, நல்லா பாயிண்டா பேசுற ஆளு தானே பேசுங்க அப்படின்னா, இல்ல அது வந்து ஒரு விபத்து. அந்த விபத்தை வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்லைங்க நான் போறேங்க, ஆனா இங்க உட்காரவே நான் விரும்பல அப்படின்ட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு மனுஷன் கிளம்பிட்டாப்ல. பாருங்க ஒரு நிமிஷம், முழுசாலும் போட்டு காட்ட முடியாது. அந்த பாயிண்ட்டை மட்டும் போட்டு காட்டுறோம் பாருங்க. ஒரு விபத்தை எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாதம் பண்ணி மலினமான அரசியலை நோக்கி நகர்த்திட்டீங்க. நானும் அதில் பங்குதாரராக இருக்க விரும்பவில்லை. நான் விடைபெறுகிறேன். நன்றி கார்கே. செந்தில் நீங்க தொடர்ந்து இருக்கணும் நாங்க அப்படின்றோம். இது வந்து அவர் பேசும்போது ஒரு விபத்து அவர் ஒத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதாங்க இது அங்க நடந்துச்சு. அதாவது நேத்து வரைக்கும் விஜய் கொலைகாரன், தாவேகாவை தடை செய்ய வேண்டும், விஜயை தூக்கி உள்ள வைக்க வேண்டும், சைக்கோ அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அது ஒரு விபத்து, அந்த விபத்தை வச்சு எல்லாரும் எங்களை இப்படி கேள்வி கேட்கறீங்களா, நான் வரதில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு கிளம்புறாரு. அப்பயும் செந்தில்வேல் இருங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அங்க நெறியாளர் கேட்கிறாரு. இல்ல நான் பேச மாட்டேன், போ நான் வரமாட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டாப்ல. அப்பயும் விட மாட்டேங்கிறாங்க எதிர்த்தரப்புல. பாத்தீங்களா, நேத்து வரைக்கும் ஏதோ பேசிட்டு இருந்துட்டு இன்னைக்கு விபத்து அப்படின்னு சொல்லி சைடு வாங்குறது பாத்தீங்களா லைட்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ரைட்டு, இங்க மட்டும்தான் இப்படி நடந்துச்சான்னா சட்டமன்றத்துல இதோட மிச்சமா நடந்துச்சு. செந்தில்வேல் அவர்களுடைய இந்த பின்வாங்குதலுக்கு காரணம் என்ன? இது செந்தில்வேல் என்பது ஒரு குறியீடு. இந்த செந்தில்வேல் மாதிரியாக ஒரு 100 செந்தில்வேல் இருக்கிறாங்கல்ல, வெறும் திமுக மட்டும் இல்ல. இந்த விஷயத்துல திமுக ஆதரவாக பல செந்தில்வேல்கள் செயல்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கறது தெளிவா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நிறைய புதிய நண்பர்கள் இப்ப சமீபமா நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். யாருக்கு? எனக்கு பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை சன் நியூஸ் வந்து அவங்களுடைய ஊடகத்துல போட்டு, கார்டுகளை போட்டு, பிளாஷ் நியூஸா போட்டு பறக்க விட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் பாவம் பம்ம வேண்டிய நிலைக்கு சன் நியூஸ் தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த நிலையில நேத்து மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. டே அப்பா, அன்னைக்கு நீதிபதி சொன்னதை போட்டிருக்காங்க, இன்னைக்கு யார் சொன்னாரு? இங்க நீதிபதி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு டெல்லியில. என்னப்பா அது நியூஸ் கார்டு அப்படின்னு பார்த்தா, அந்த விஜய் அவர்களுடைய அந்த புகைப்படம் வேற ஒரு மீட்டிங்ல, நான் ஏற்கனவே பல தடவை சொன்னேன், இந்த பெரம்பலூர் மீட்டிங்ல லேட் நைட்ல எடுத்து அந்த புகைப்படம் இருக்குல்ல, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண அந்த விஷயம், அந்த இமேஜை போட்டு விளம்பர பசி, மீட்டிங் என்ற பெயரால் ஷூட்டிங் நடத்திவிட்டு சினிமாவில் சும்மா கொள்வதை போல நிஜத்தில் கொன்றுவிட்டு லைட்டை போட்டு ஆஃப் செய்து விளையாடும் சேடிஸ்ட் மனிதனின் விளம்பர பசிக்கு 41 உயிர்களா? அடேப்பா, இது யாரா சொன்னது அப்படின்னு பார்த்தா, கரூர் துயரம் முரசொலி நாளிதழ் விமர்சனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏயா, ஒரு காலத்துல நீதிபதி சொன்னாருன்னு கெத்தா நியூஸ் போட்டு தெரிந்த சன் நியூஸ் இன்னைக்கு முரசொலி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க.
ஏன் இந்த தினத்தந்தி தினமலர் கூட சொல்லியா, தினகரன் கூட சொல்லியா, முரசொலி சொன்னதுதான் இன்னைக்கு. முரசொலி என்ன வேணா சொல்லும். ரைட்டு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ தான் கொலகாரன் மறுபடியும் சொல்றாங்க. முரசொலி மூலமாக லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு பொய் சொல்றாங்க. கரூரில் நடக்கல அந்த விஷயம். சேடிஸ்ட் சைக்கோ மறுபடியும் இதே வாதம் முரசொலி எடுத்து வைக்கிது. இந்த நிலையில தான் சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கூடுறாங்க. பாருங்க, ஆரம்பத்திலே இவங்களுக்கு எவ்வளவு எகத்தாலும் அப்படின்ட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து, ஏன்டா 41 உயிர் போயிருக்கு, உனக்கு கொஞ்சமாச்சு சோகம் இருக்கா, உனக்கு கொஞ்சமாச்சு இது இருக்கா, நீ முழுக்க முழுக்க அரசாங்கத்தை குற்றம் சொல்லிட்டு இருக்கிற, உன் கண்ணில் கொஞ்சமாச்சு ஈரம் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிற இந்த கும்பல் 41 உயிர் போன விஷயத்துல இந்த எதிர்கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி தலைவர் இவங்க அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தங்களுடைய வருத்தத்தை அல்லது வந்து தங்களுடைய அந்த துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில கையில கருப்பு கலர்ல ஒரு பேண்ட், ஒரு பட்டை மாதிரி அணிஞ்சுக்கிட்டு சட்டமன்றத்துல கலந்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சபாநாயகர் எடுப்புல என்ன சொல்லி ட்ரோல் பண்றாரு அப்படின்னா, என்னப்பா எல்லாம் கையெல்லாம் கருப்பு கருப்பா இருக்குது, நான் கூட எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பிபி கூடி போச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு தமாசு, எல்லாரும் சிரிங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க தான் மற்றவங்களெல்லாம் பார்த்து 41 உயிர் போயிருச்சு, உனக்கு சோகமா அப்படின்ட்டு கருப்பு பட்டை அணிந்து வருவதை கேலி கிண்டல் செய்வதில் ஆரம்பித்தது நேற்று சட்டமன்றம். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, வழக்கமாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்புவாங்க, அதுக்கப்புறமா முதலமைச்சரும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக தலைகீழாக முதல்ல முதலமைச்சர் அவர் பேச ஆரம்பிச்சிடார். நமக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் இந்த இடத்துல என்னன்னா, யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க ஐயா ஸ்டாலினுக்கு. ஐயா சார், நம்ம சைடு வந்து பயங்கரமான ஆதரவு பெருகிருச்சு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். குறிப்பா இந்த உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஆதரவு பெருகிருச்சு. மக்கள் எல்லாரும் உச்சநீதிமன்றத்து மேல கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த சிபிஐக்கு மாத்தினது அப்படிங்கிறது மக்கள் யாருக்குமே பிடிக்கல. ஆமா, அது மட்டும் இல்லாம இதுல வந்து பிஜேபி கிட்ட போய் தாவேகா மாட்டிக்கிச்சுன்றது மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுட்டு நமக்கு 50% மேல ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நாங்க ஏற்கனவே யூடியூப்ல பல பேரும் உட்காந்து இந்த பாயிண்ட்களை பேசிட்டோம். இதே பாயிண்ட்களை நீங்க சட்டமன்றத்தில் ஒரு தடவை பேசிட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான், ஸ்வீப் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருப்பாங்க போலக்குது. இசிட் அப்படின்னு கேட்டிருக்காரு. இசிட் அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல போய் வாசிக்கிறாருங்க. என்னத்தை வாசிச்சாரு? யூடியூப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கோர்ட்ல பேச முடியாத பாயிண்ட்களை, கோர்ட்ல பேசி அசிங்கப்பட்ட பாயிண்ட்களை, மக்கள் மன்றத்தில் பேசி அசிங்கப்பட்ட பாயிண்ட்களை சட்டமன்றத்திலையும் பேசுகிறார்கள். அங்க போயிட்டு அது லேட்டா வந்தாங்க, 12 மணிக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 3 to 10 அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப புஷி ஆனந்த் 12 மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் நம்ம எடுத்து வைப்போம். புஷி ஆனந்த் 12 மணிக்கு கரூர்ல மீட்டிங்னு சொன்னது தவறு. ஆமாம், 100% தவறு. ஆனா தாவேக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது 25ஆம் தேதி வாங்கின பர்மிஷன் அடிப்படையில் அவர் சொல்லிட்டாரு 26ஆம் தேதி. ஆனா 26க்கு அப்புறம் அது 3 to 10ன்னு மாற்றப்பட்டுச்சுங்க. அதுதான் நாங்க காவல்துறையிட்ட கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ரைட்டு, அந்த வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே புஷி ஆனந்த் 12 மணி அப்படின்னு சொன்னதுனால தான் அங்க அவ்வளோ கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு அரசாங்கத்துடைய முதலமைச்சருடைய வாதமாக இருக்கிறது. அந்த புஷி ஆனந்த் அவர்கள் இவ்வாறு 12 மணின்னு சொன்னதுக்காக தாவேகாவை சார்ந்தவர்களே, தாவேகாவுடைய ஆதரவாளர்களே புஷி ஆனந்த் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. கடுமையான விமர்சனங்களை புஷி ஆனந்த் அவர்கள் மேல வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நேத்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்து விஜய் அவர்களை சந்திச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க கட்சி பொறுப்பாளர்கள்லாம் கட்டி பிடிச்சி சில புகைப்படங்கள்லாம் வச்சுல்ல, இதை இன்னும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். யாரு? தாவேகாவை சார்ந்தவர்கள். இந்த விஷயத்துல நான் அவங்களை பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா, இது மற்ற எந்த கட்சிகள்கிட்டயுமே பார்க்க முடியாத ஒரு குணம். என்னது? அதாவது அது திராவிட பழைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாற்றம்னு சொல்லிட்டு வந்து இப்ப ஒரு 10-15 வருஷத்துல வந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, கட்சி பொறுப்பாளர்கள் அப்படின்னா கண்ணை மூடிட்டு முரட்டு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க மத்தியில, நாங்க ஆதரிக்கிற கட்சியாவே இருந்தாலுமே, எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளராகவே இருந்தாலுமே கூட தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கோவப்படுகிற அந்த இளைஞர்கள் அவங்களுடைய குணத்தை மாத்திக்க கூடாது, அவங்க இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஒரு அரிய குணம். கேட்கட்டும், கேள்வி கேட்கட்டும், விமர்சிக்கட்டும், நல்ல விஷயம். ஆனா இப்ப முதலமைச்சர் அவர்களுக்கு புஷி ஆனந்த் சொன்னதுதான் கணக்கு, ஆனா உங்ககிட்ட எழுதி கொடுத்து அபிஷியலா பர்மிஷன் வாங்கினது கணக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை கொண்டு வருகிறீர்கள். ரைட், அப்படியே கூட எடுத்துக்கலாம். 12 மணிக்குன்னு சொன்னதுனாலதான் கூட்டம் கூடிருச்சு. இப்ப இதை கட் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போவோம். என்னது? இந்த கரூர் துயரம் நடந்து முடிஞ்ச பிறகு நைட்ல நடந்த போஸ்ட்மார்ட்டம். இந்த போஸ்ட்மார்ட்டம் பத்தி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு, இது வந்து அவ்வளோ உறவினர்கள் எல்லாருமே அழுத்தமா தங்களுக்கு வந்து வேணும் உடல்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம
அதை வேக வேகமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வெளியே இருந்து மருத்துவர்களை வர வச்சு அப்படி 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 அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடிகளை ஒப்படைச்சோம் அப்படின்னு சொல்றாருல்ல, அதுல அவர் பெருமையாக சொல்கிறார், நாங்கள் துரிதமாக செயல்பட்டோம், நாங்கள் விரைவாக செயல்பட்டோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல, போஸ்ட்மார்ட்டம் பண்ற விஷயத்துல அரசாங்கம் நினைச்சால் இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமாக கேள்விகள் இருக்குது. அதுக்கு அடுத்து வரேன், இவங்க வாதத்துக்கு நான் வரேன். அப்போ ப்ரிப்பரேஷனே இல்லாம கூட இவ்வளவு வேகமான ஒரு ஒரு மிட் நைட்ல இந்த மாதிரியான ஏற்பாடுகளை அரசாங்கத்தால செஞ்சு முடிக்க முடியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல பேசிட்டு இருக்கும் போதே 12 மணி தாண்டிருச்சா? அப்ப அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? விஜய் அவர்கள் கண்டிப்பாக புஷி ஆனந்த் சொன்ன மாதிரி 12 மணிக்கு நாமக்கல்லையும் இருக்க முடியாது, கரூர்ல ஒரே நேரத்துல ஒரு 2 இடத்துல இருக்க முடியாது இல்ல. அப்ப நிச்சயமாக அங்க போக தாமதமாகும் அப்படின்ட்டு நீங்க புஷி ஆனந்த் சொன்னது மட்டுமே எடுத்துக்கிட்டதாக இருந்தாலும் கூட, அப்ப 12 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு 7 மணி நேரம் டைம் இருந்துச்சு இல்ல அரசாங்கத்துக்கு. அப்போ அந்த புயல் வேகத்துல டப்பு 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 டப்புன்னு இங்க இது பண்ணீங்கல்ல போஸ்ட்மார்ட்டம், அங்க எப்படி வெளியே இருந்தாலும் டப்பு டப்புன்னு வர வச்சீங்க, அந்த மாதிரி ஏற்கனவே போட்டிருந்த போலீஸ் போர்ஸ்க்கு மேல இன்னும் டக்கு டக்கு டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்னும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு, இன்னும் அங்க என்னென்ன ஒழுங்குபடுத்தணுமோ, கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்தணுமோ அதெல்லாம் ஏன் பண்ணல அப்படின்ற கேள்வி வருதா? நீங்க தான் புயல் வேக அரசாங்கமாச்சே, அந்த புயல் வேகத்தை ஏன் அன்னைக்கு மதியம் காட்டலன்னு ஒரு கேள்வி வருமா? அப்படியே அடுத்த கேள்விக்கு மக்கள் வராங்க. அதாவது விஜய் அவர்களுடைய அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு, அவ்வளவு பெரிய பரப்புரைக்கு அவ்வளோ டைம் இருந்தும் 600 காவலர்கள் தான் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ரவுடி நாகேந்திரன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இருந்து இறந்து போனவர் மருத்துவமனையில, அவருடைய இறுதி சடங்குக்கு 1200 காவல்துறையினரை போட்டுறதுக்காக நம்ம செய்தி கேள்விப்படுறோம் இல்லையா? 1200 போலீஸ் இறுதி சடங்கு. எத்தனாயிரம் பேர் வந்துருவாங்க? ஒரு ஒரு 5000 பேர் வருவாங்களா? இல்ல ஒரு 7000 8000 பேர் வருவாங்களா? இல்ல ஒரு 10,000 பேர் வருவாங்களா? அதற்கு 1200 காவல்துறையினரை போட்டதாக செய்திகள் மூலமா கேள்விப்படுறோம். அப்போ ஒரு இறப்புக்கு இவ்வளவு பேரை போட முடிஞ்ச உங்களால, போட தெரிஞ்ச உங்களால, அதை முன்கூட்டியே உணர்ந்து இங்க ஏதாச்சும் ஒரு சலசலப்பு வந்துருமோ, ஒரு ரவுடியுடைய இறப்பு, இறுதி ஊர்வலம் அப்படின்றதுல எதனா பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி போட தெரிஞ்ச உங்களால, அங்க அவ்வளவு டைம் இருந்து அங்க ஏன் போட தெரியலன்ற அடுத்த கேள்வியும் வருமே. இவ்வளவு கேள்விகள் நிக்குது. இது வெறுமனே அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்விகள். இப்ப புரியுதா? ஏன் செந்தில்வேல் மாதிரியான ஆட்கள்லாம் இப்ப ஜகா வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் வந்து டிபேட்லயே உட்கார மாட்டேன்னு சொல்லி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் திமுகவுடைய தவறுகளை இந்த விஷயத்தில் மூடி மறைக்க பயங்கரமா முயற்சி பண்ண கும்பல்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இத்தனை நாள் நம்மளை ஆதரிச்சிட்டு இருந்தவங்களே அலர்ட் ஆகி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற அச்ச உணர்வு எல்லாருக்குமே வந்துருச்சு. ரைட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அடுத்த பாயிண்ட்டுங்க. அதாவது இந்த கரூர் விவகாரத்துல சிபிஐ வந்து மிக முக்கியமாக வந்து முதல்ல விசாரிக்க போற பாயிண்டே அந்த எப்படி அந்த விபத்து நடந்துச்சு, விபத்துக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து ஆரம்பிக்காம, முதல்ல அவங்க ஆரம்பிக்க போற பாயிண்டே மார்ச்சுவரியில இருந்து தான், பிணவரையில இருந்து தான், அந்த போஸ்ட்மார்டம்ல இருந்து தான் அவங்களுடைய விசாரணையே தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அதுல நேத்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. என்னன்னா, 22 மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்டுங்க வந்தாங்க. அங்க அவங்க வந்து இப்படி வேக வேகமாக முடிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க. அதனாலதான் வந்து போஸ்ட்மார்டம் இப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு இல்லையா? இதுதாங்க. அதாவது விளக்கம் கொடுக்க போறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் போன வீடியோல. தப்பு, தப்புக்கு மேல தப்பு, மிஸ்டேக் மேல மிஸ்டேக் பண்ணி தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இது நின்னுட்டு இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் அடுத்த ஒரு மிஸ்டேக். சரி, சட்டமன்றத்தில் வச்சு எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா? உங்ககிட்ட தான் லைவ் கட் பண்ற அந்த பயங்கரமான ஆப்ஷன் இருக்குது, அதை கட் பண்ணி விட்டீங்க. சரி, அதுக்கும் அப்பாற்பட்டு விசாரணையில் இருக்குது. விசாரிக்கிறவங்க விசாரிச்சு முடிவு பண்ணிட்டோம். நீங்க தான் சிபிஐ வாங்கிட்டீங்கல்ல, தேவையில்லாம அரசியல் பண்ணாதீங்க, நீங்க வந்து கூட்டணிக்காக அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் விளக்கம் கொடுக்குறேன்ற பேர்ல மறுபடியும் இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் பேசு பொருளாக்கி விட்டார். இப்போ போஸ்ட்மார்டம் விஷயம் பெரிய பேசு பொருளாக மக்கள் மத்தியில் மாறி நிற்கிறது நேற்று முதலமைச்சருடைய பேச்சுக்கு பிறகு. எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்ற கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் தெளிவாக இல்லை. ஆனால் முதலமைச்சர் போஸ்ட்மார்டம் அவ்வளவு அதிவிரைவாக பண்ணதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என்னன்னா, அந்த 39 41 உடல்களை வைப்பதற்கான வசதி அங்க கரூர் ஜிஹெச்ல இல்ல. அவங்கள வந்து என்ன சொல்றது, அந்த பாடிஸை வந்து பிரிசர்வ் பண்றதுக்கான ஐஸ் பாக்ஸா, ஆமா, அந்த மாதிரி பிரிசர்வ் பண்ணி வச்சு நிதானமா பண்றதுக்கான வசதி எங்க கிட்ட இல்ல அப்படின்ட்டு. மக்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். சில பதிவுகளை மட்டும் நான் படிச்சு காட்டிடுறேன். அந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பாயிண்ட்டுக்கு வந்த சில கேள்விகள் என்ன கேட்கறாங்க? பிணங்களை வைக்கவே இடமில்லை எனில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மட்டும் வசதிகள் வந்து விடுமா? ஏங்க, பாடியை வைக்கிறதுக்கே உங்ககிட்ட இடம் இல்லை, ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறீங்க. அப்ப போஸ்ட்மார்டம் பண்றது மட்டும் ஃபெசிலிட்டி இருந்துச்சா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட மட்டும் மலர் வளையம் வைத்து உடல்களை வரிசைப்படுத்த இடம் இருந்தது போலவே,
உடற்கூறாய்வு வீடியோ பதிவுகள் சட்டப்படி வைத்திருக்க வேண்டும். இப்ப வர அடுத்த கேள்வி என்னவா இருக்குதுன்னா, நீங்க இவ்ளோ வேகமா உடற்கூறாய்வு பண்ணதாக சொல்றீங்களே, அந்த உடற்கூறாய்வு செய்யப்பட்ட வீடியோக்கள் எடுக்கப்பட்டதா? ஏன்னா, நைட்ல உடற்கூறாய்வு பண்ணா ஸ்பெஷல் பர்மிஷன் பேர்ல பண்ணாலும் கூட அதை வீடியோ பண்ணி வச்சிருக்கணும். ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அத வச்சிருக்காங்களா? அந்த உடற்கூறாய்வு அந்த பிண அறைக்குள் எப்படி நடந்தது அப்படிங்கிற காட்சியை கண்டிப்பாக சிபிஐ வந்தா கேட்பாங்க. அப்ப அதை வீடியோ பண்ணி வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா அத வந்து சட்டமன்றத்துல சொல்லிட்டு போயிருக்கலாமே. சிபிஐ வந்தா குடுக்க போறோம் போங்கயா. நீங்க என்னமோ சும்மா அப்படியே போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறது பெரிய லா பாயிண்ட் மாரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ப்ராப்பரா தான் பண்ணியிருக்கிறோம். வீடியோ பண்ணி வச்சிருக்கிறோம். வந்தா குடுக்க போறோம். அப்படி சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா முடிஞ்சுச்சு. ஆர்குமென்ட் அங்கேயே முடிஞ்சுச்சு. அப்போ உடற்கூறாய்வு வீடியோவை உச்சநீதிமன்ற விசாரணை ஆணையம் கண்டிப்பாக ஆய்வு செய்யும். திமுக சிக்குவது உறுதி அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. அதுபோக போஸ்ட்மார்டம் விஷயத்தில் திமுக வசமா சிக்க போறது நல்லாவே தெரியுது. சிபிஐ போஸ்ட்மார்டம் செய்த டாக்டர்கள் இறந்தவர்களின் உறவினர்களை விசாரிக்கணும். சிபிஐ வந்தாங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்களையும் அந்த இறந்தவர்களுடைய உறவினர்களையும் விசாரிக்கணும். அவசர அவசரமா உடற்கூறாய்வு நடந்து உடனடியா போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டதா தகவல் வருது. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நேத்து சவுக்கு மீடியால கூட சவுக்கு சங்கர் அவர்கள் இதை பற்றி ஒரு ஒரு 7, 8 நிமிஷம் அவருக்கு வந்து கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொன்னதாக ஒரு தகவல் அவர் சொல்றாரு. அது வந்து அதுதான். அது சிபிஐ தான் அதெல்லாமே வந்து விசாரிச்சு பார்க்கணும். என்ன சொல்றது? அதுபோக இன்னொரு கேள்வி மக்கள் என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, நேத்து சட்டமன்றத்துல வந்து சொல்ற முதலமைச்சர், தாமதமாக வந்தது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணகிரியில, அதாவது இந்த கரூர் நிகழ்வுக்கு 1 வாரம் முன்னாடி கிருஷ்ணகிரியில முதலமைச்சர் போறாரு. அங்க அவரு லேட்டா போனத வந்து பெருமையா சொல்றாரு. அங்க போயிட்டு என்னது, "நான் வரும் வழியெல்லாம் என்னை வரவேற்று, அங்கு மக்கள் கூடி நின்று, என்னை வரவேற்ற காரணத்தால் என்னுடைய வண்டி நகர்வதற்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. அதனால நான் வந்து இங்க வந்து 9 மணிக்கு வர வேண்டியது. நான் இவ்வளோ லேட்டா வந்திருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி கூட்டத்துல முதலமைச்சரே பேசுறாரு. அப்ப முதலமைச்சர் ரோட் ஷோ பண்ணாரு. முதலமைச்சருடைய வண்டிய வாகனங்களை மக்கள் வழிமறிச்சு அவர வரவேற்றாங்க. அதனால வந்து ரொம்ப ஸ்லோவா வந்தாரு அப்படின்னு சொல்றத பெருமையா சொன்ன அதே முதலமைச்சர், இன்னைக்கு அதையே ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரே, எப்படி நியாயமா? அப்படின்ட்டு இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை. அதாவது நேத்து சட்டமன்றத்திலிருந்து வெளிய வந்து பிரஸ் மீட்லாம் குடுத்துட்டு ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. இத படிச்சு காமிச்சுட்டு இந்த நிகழ்ச்சிய இந்த வீடியோவ நம்ம முடிச்சுக்கலாம். சட்டப்பேரவையில் நான் பேச எழுந்தாலே பதறும் பொம்மை முதல்வர், எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்று சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசியிருக்கிறார். அது வேற பண்ணீங்களா ஐயா? தெரியல. இவரு தான் அப்படி சொல்றாரு. இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறணுமாம். என்னமோ இவங்கள வந்து ப்ளேம் பண்ண முடியாம, தாக்கு பிடிக்காம நாங்க என்னமோ வெளிய போயிட்டோமாமா. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும், சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு, இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனம் எல்லாம் தேவையா? எத்தனை காவலர்கள் கரூர் தாவேகா கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு கூட உங்களுக்கு பதிலும், உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலும் முரண்பாடு இருக்கிறது. நீங்க சொன்ன பதிலுக்கும் உங்க அதிகாரிகள் சொல்ற பதிலுக்குமே முரண்பாடு இருக்குது. சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதில் அளிக்க முடியாத நீங்கள் கரூர் டிராஜடியை எந்த லட்சணத்தில் விசாரித்து இருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பார்கள். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்திலும் அவர்களுடைய வழியிலும் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்லுண்ணா வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்தால் அதை கிண்டல் செய்யும் வகையில் அதன் தொனியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சரும் மிக கேவலமாக பேசினர். அதான் வேணா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ரசகுதிப்பா, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பிபியான்னு சொல்லி சிரிச்சாங்கல்ல அது. 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலேயே உங்கள் அமைச்சர்கள் திரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறது. 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர் எல்லாரையும் சேர்த்து பேசியதை விட 16வது சட்டப்பேரவையில் இங்க இருக்கிற அத்தனை எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரோ கருப்பு பட்டையை பார்த்து ரத்த கொதிப்பா என்று கேட்கிறார். ஆம் சொல்கிறேன், ரத்த கொதிப்பு தான். ஒரு திறனற்ற ஆட்சியின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்தோம். இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறதே, அந்த ரத்த கொதிப்பில் தான் கருப்பு பட்டை அணிந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன்னா இந்த கரூர் நிகழ்வு நடந்த 2வது நாள் நினைக்கிறேன் முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோ வெளியிட்டு என்ன சொன்னாருன்னா, இதுல யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம். எந்த தலைவருமே வந்து ஒரு தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். எனவே நாம் இதை வந்து பக்குவமாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பதில் சொன்னாரு. அப்ப எல்லாரும் அதுக்கு பயங்கரமா பாருங்க இந்த மனுஷன் எப்படி இருக்காரு பாருங்க, யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்ட்டு. ஆனா நேற்று சட்டமன்றத்தில் உட்காந்து முழுக்க முழுக்க தாவேக்காவை பிளேம் பண்றாரு. அதுக்கு முன்னாடியே முரசொலி என்ன பண்ணுது, நேரடியாகவே
கொல்ல, அதாவது நீதி வெல்லும்னு விஜய் ட்வீட் போட்டிருக்காரு. தாவேகா கொல்லும், அதுதான் உண்மை. தாவேகா தான் கொன்றுச்சு, விஜய் தான் கொன்ட்டாரு, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டாரு, அவர் ஒரு சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லி முரசொலி போடுது. முரசொலி யாருது? திமுக. அதனுடைய நிறுவனர் யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள். அப்போ அன்னைக்கு ஒரு பேச்சு யாரையுமே குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய முரசொலியும் நீங்களும் உட்காந்து மாறி மாறி குறை சொல்லி கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம்? அதைத்தான் கேட்கிறாரு. ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன், ஆனால் நீங்களோ உங்கள் கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் வெர்ஷன் 2.0 போல பேசியுள்ளீர்கள். யாருங்க அது? செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் என்ன பண்ணாரு? பிரஸ் மீட் நடத்தி அங்க ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று காமிச்சு அதுல வந்து கீழே எல்லாம் பிணங்கள் இருக்க மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ள விஜய் உட்காந்து ரசிக்கிற மாதிரி இமேஜை வச்சு, எடிட்டட் இமேஜை வச்சு எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாருல்ல, அதனுடைய 2.0 தான் இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்தில் பேசுனது இருக்குது. உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். உண்மை சுட்டுவிடும். நாளை விசாரணை அப்படிங்கிறது தீவிரமடையும் போது இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த வீடியோக்கள் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி பார்க்கும்போது உண்மை தவறு செய்தவர்களை சுட்டுவிடும். அது யாரு அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை ஆணையம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதோட அந்த அறிக்கை முடியுது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதான் மறுபடியும் நான் ஒவ்வொரு வீடியோவுடைய இறுதியிலும் நான் இதுதான் சொல்லுவேன். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் தவறு செய்தவர்களுக்கு, அதாவது தவறு செய்தவர்கள் அவர்களையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தவறு செய்தவர்களுக்கு துணை போனவர்களையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே அதற்கான பலனை மக்களிடமிருந்து அனுபவிப்பார்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.